1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். நீங்களும் அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. அரிசியை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அது ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகட்டும். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் தண்ணி பாயில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டைம் இருந்ததுனால நாங்கள் பண்ணோம். இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட தண்ணி அளந்து இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்ச உடனே கொஞ்சம் அந்த கொதித்து வரும்போது உப்பு காரம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதே ஓகேனா விட்டுருங்க. எங்ககிட்ட இந்த தடவை வாழை இலை இருந்ததுனால நாங்கள் அந்த வாழை இலை வச்சு செஞ்சு பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேங்க. க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஹையில் 5 மினிட்ஸ், ஸ்லோவில் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. வாழை இலையில் ட்ரை பண்ணுறது இதாங்க நானும் ஃபஸ்ட் டைம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அன்பு, பாசம், அக்கறை எல்லா எமோஷனும் கலந்து தாங்க நம்ம செய்வோம்.